ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்க ஃபேமிலிஸ் அண்ட் சிஎம்ஏஸ் அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் சிஎம்ஏஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப வணக்கம். அண்ட் ஆல்சோ ஹோஸ்ட் ரொம்பவே தேங்க்யூ ஃபார் டேக்கிங் திஸ் ஃபங்க்ஷன் வெரி கிரேட். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாஸ்டர் அகாடமி எனக்கு லைஃப் கொடுத்துச்சு. ஃப்ரம் ஃபவுண்டேஷன் எனக்கு வந்து சார் ஃப்ரீயாக தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் நான் இங்கே வந்து சிஎம்ஏ ஆகி பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சார். இங்கே வந்து சும்மா உங்ககிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். நான் எதுவுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எதுவுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு ஒரு கற்றுக் கொடுத்து, எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து, அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த அகாடமி அண்ட் சார் தான். அதனால் ரொம்ப நாள் ஆச்சு மைக் பிடிச்சதை நான் பார்த்த மாதிரி. ஓகே, சிஎம்ஏ நீங்கள் எடுத்த கோர்ஸ் கரெக்டாக இல்லையான்ட்டு ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கும். சிஏ நிறைய பேர் போகிறாங்க, நம்ம பசங்க சிஎம்ஏ போயிருக்காங்க, சிஎம்ஏல இப்போ ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎம்ஏ ஆக்சுவலி உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு சிஏ அவங்களுடைய ஃபினான்ஸ், ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பேலன்ஸ் ஷீட்டு, அந்த டேக்ஸு, இந்த மாதிரி ஒரு கம்பெனி எப்படி இருக்குன்னு வெளியே ஒருத்தங்களுக்கு தெரியணும்னா சிஏ பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? சிஎம்ஏயோட வேலை என்னன்னா, ஒரு கம்பெனி நல்லா ஓடணும், கம்பெனி அதனுடைய ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரே ஒரு நாள் தான் முடியும். சிஎம்ஏ மட்டும்தான் முடியும். சிஎம்ஏ மட்டும்தான் ஒரு கம்பெனி எப்படி இருக்குங்கிறதுல ஃப்ரம் த வேர்லேருந்து அந்த நுனி வரை எல்லா சைடையுமே பார்க்கறது சிஎம்ஏ மட்டும்தான். அதனால சிஎம்ஏனுடைய ஸ்கோப் சாதாரண அளவில் பெரிய அளவில் இருக்கு. அதுவும் இந்தியா இட்ஸ் ஹெவி லேபர் ஃபோர்ஸ் கண்ட்ரி. அப்படிங்கிற போது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நம்மளுடைய காஸ்டிங் அப்படிங்கிற இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மண்ணில் உண்மையாக சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இந்த சிஎம்ஏக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. நம்பி வாங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு லைஃப்ங்கிறது எங்கேயோ போயிடலாம். ஓகே, ஓகே. அதனால சிஎம்ஏ பற்றி நீங்கள் ரொம்ப யாராச்சும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, சிஎஸ்பி. ஓகே, சிஎம்ஏ படிக்கிறீங்கப்பா, சிஎம் அதான் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படி சொல்கிறாங்களோ, உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுங்கிறது சுத்தமாக இல்லைன்னு இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு ஒரு படிப்பை பற்றின நாலேஜ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்களே யோசிப்பாரு, ஒரு படிப்பை பற்றி இன்னொரு நான் சிஎம்ஏ படிக்கிறேன், சிஏ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த படிப்புக்கு மட்டும் இல்லை, அவன் படித்த படிப்புக்குமே அது வந்து ஒரு இழிவான ஒரு செயல் நான் சொல்லுவேன். ஓகே, அதனால் யார் அப்படி சொன்னாலும் நம்பாதீங்க. அது உங்களுக்கே இதுக்கு மேலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னைக்குமே இந்த அகாடமி உங்களுக்கு கை கொடுக்குங்கிறது நான் நம்பிக்கையாக சொல்லுவேன். அப்புறம் முக்கியமாக இங்கே பேரண்ட்ஸ்லாம் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச சிஎம்ஏஸ் ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் தெரியும் அவங்களுடைய பெயின் அப்படின்ட்டு. ஒவ்வொரு டைமும் நைட்டு ஃபுல்லாக படிப்பாங்க. அது அந்த நைட் ஃபுல்லாக படிக்கிற அந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அவங்க வந்து நிறையா படங்களையும் கூட பார்த்துருப்பீங்க, பால் கொண்டு வந்து தருவாங்க, தண்ணி கொண்டு வந்து, என்னப்பா சாப்பிட்டியா, இந்த விஷயம் தான். ஆக்சுவலி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கேர் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் பையங்க அப்புறம் பொண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சிஎம்எஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய சப்போர்ட் 100% இருக்கணும். அவங்களுக்கு மேலே 110% இந்த சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே, எந்த சுச்சுவேஷன் ஃபெயிலியர் சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்களுக்கு மீண்டு வரக்காக நீங்கள் தான் வந்து தேர்த்தி விடணும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு நீ இதுக்கு மேலே போகாத அப்படின்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. இந்த ஒரு ஸ்கோப் அப்படிங்கிறது இது யாருமே ஈஸியாங்கிறது அச்சீவ் பண்ண முடியாது. அந்த ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். உடனே சில பேருக்கு வந்து கிடைக்காது. அதாவது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, கிராஸ்பிங் பவருங்கிறது எல்லாத்துக்கும் சமமாக இருக்காது. இந்த ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் லேர்னர்ஸ், அப்புறம் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், இதெல்லாம் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா மக்கள் அந்த மாதிரி அது இல்லை. ஆக்சுவலி அவங்க படிக்கிற அந்த திறன் இருக்குல்ல, அது மெதுவாக அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு படிக்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் ஸ்லோ லேர்னர்ஸ். இன்ன வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தவங்க தான் பெரிய பெரிய விஷயம்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது சத்தியம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்லேருந்து அங்கே இருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசன் வரைக்கும், தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அவர் வந்து ஒரு டெஃபெண்டர். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அந்த ஒரு ஆக்சுவலி அவரால் ஒன்றுமே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்த ஒரு பர்சன் அவர் எவ்வளோ பெரிய கண்டுபிடிச்சிருக்காருன்னா அது அவங்க அம்மா இருந்தனால மட்டும்தான், அது அவருடைய அந்த துணிச்சல்னால மட்டும்தான். அதே மாதிரி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள்லாம் சிஎம்ஏஸ் ஆவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆகணும். நீங்கள் என்றைக்குமே ஹோப்பை மட்டும் இழந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார்